السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்பதற்கு நாமெல்லாம் தயாராக இருக்கிறோம் என்பதை உலகையே சொல்வதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நாமெல்லாம் பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பாபர் மசூதி குறித்த வழக்கை நடத்துவதற்காக வழக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிற்கு நன்கொடை அளிப்பதும், குஜராத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் செய்திருக்கிற பணிகள் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதும் தான் இதனுடைய நோக்கம். இந்த பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்தவரை அது இந்த நாட்டிலே ஏற்பட்டதற்கு முக்கியமான அடிப்படையான காரணம் என்ன என்பதை முதலிலே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற இந்திய திருநாடு அற்புதமான ஒரு அரசியல் சாசனத்தை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. நமது நாட்டிலே இருப்பது போன்ற ஜனநாயக உரிமைகள், மதச்சார்பற்ற தன்மைக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவாதம் உலகத்திலே பெரும்பாலான நாடுகளிலே காணப்பட முடியாது. அவ்வளவு அழகான சட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாடு அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறதா? சட்டத்தை காக்கின்ற இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், அதிகார வர்க்கத்தினர்கள், ஆளும் வர்க்கத்தினர், நீதி செலுத்தக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய திராணி பெற்றவர்களாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் பாபர் மசூதி பிரச்சனை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்காது. ஒரு சட்டவிரோதமான கும்பலுக்கு சட்டம் தலை வணங்கிய காரணத்தினால்தான், சட்டத்தை காக்கக்கூடியவர்கள் ரவுடி கும்பலுக்கு பணிந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பாபர் மசூதி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாபர் மசூதி பிரச்சனைக்கு மாத்திரமல்ல, நமது நாட்டிலே போடப்படுகிற எல்லா சட்டங்களுடைய கதியும் இதுதான். பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாது என்பார்கள். போலீஸ் அதிகாரிகளுடைய மூஞ்சிலே புகையை பிடித்து ஊதிவிட்டு போவான். அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பான் பராக்கு விற்கக்கூடாது என்று சொல்வார்கள். கடைகளிலே சரம் சரமாக தொங்கிக் கொண்டே இருக்கும், சட்டம் இருக்கும். ஆபாச போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது, புளூ பிலிம்கள் விட்டு என்ற பெயரிலே காட்டக்கூடாது என்றெல்லாம் இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறது. ஆனால் மோகன் ரோட்டில் இது போன்ற போஸ்டர்களை நீங்கள் பார்க்கலாம். முதலமைச்சர் போவார், மந்திரிகள் போவார்கள், அதிகாரிகள் போவார்கள். சட்டம் என்பதற்கு மதிப்பு கொடுக்காத ஒரு நாடு இது. சிங்கப்பூரில் சொல்வார், உதாரணம் காட்டுவார்கள், எச்சுட்டு போனா பயன் போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு சட்டத்தை இங்க போட்டா கூட அமல்படுத்த மாட்டாங்க. பிரச்சனை எங்க வருகிறது என்று சொன்னால், ஒரு நாடு நாடாக இருக்க வேண்டுமானால் நாட்டிலே இருக்கின்ற சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இங்க சட்டங்கள் எப்படி அமல்படுத்தப்படுகிறது தெரியுமா? ஒன்று, மாமூல் தராதவர்களுக்கு எதிராக சட்டம் பாயும்.
சட்டம் எப்படி அமல்படுத்தப்படும் என்று சொன்னால், அந்த சட்டத்தை டிராபிக்ல மீறானா அவங்கிட்ட லஞ்சம் வாங்கணும். லஞ்சம் கொடுத்தால் கேஸ் இல்ல, கொடுக்கலன்னா கேஸ். இதான் இந்த நாட்டு சட்டம். நம்ம நாட்டில் சட்டம் அழகா இருக்குதுங்க. சட்டத்தை பேரக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று தங்களுடைய லாபத்திற்காக லஞ்சத்திற்காக சட்டத்தை காலிலே போட்டு மிதிக்கிறார்கள், அல்லது பிடிக்காதவர்களை, எதிர்க்கட்சிகளை, சிறுபான்மை சமுதாயத்தவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களை, அல்லது பிடிக்காத பத்திரிகையாளர்களை உள்ளதை உள்ளபடி போட்டு உடைக்கக்கூடியவர்களை பழி வாங்குவதற்கு சட்டத்தை பயன்படுத்துவார்கள். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் எந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டாலும் ஒன்று மாமூல் கொடுக்கவில்லை என்ற காரணமாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் எதிரிகளை பழி வாங்குவது காரணமாக இருக்கும். எந்த சட்டத்தை இந்த நாட்டில் ஒழுங்காக நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? அதான கோளாறு, பாபர் மசூதிக்கு அதான கோளாறு. இன்றைக்கு சிறைச்சாலையில் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். சிறை கூடங்களிலே நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சில தவறுகள் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடைக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியாக என்னென்ன உரிமைகளை சட்டம் கொடுத்திருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டுமா இல்லையா? இப்ப சமீப காலங்களாக என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சிறைவாசிகளை பார்க்க செல்லுகிற குடும்பத்து பெண்களை அங்கு சுற்றி நிற்கக்கூடிய செக்யூரிட்டிகளும் வாரன்களும் ஒட்டுவதும் உரசுவதும் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் என்ற போக்கை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். கோவையில் ஆரம்பித்தார்கள், இப்போது சென்னையில் துவக்கியிருக்கிறார்கள். அப்ப சிறைச்சாலையில் சென்று அந்த குடும்பத்து பெண்கள் பார்க்க போகும் பொழுது கூட சட்டப்படி அதற்கு உரிமை இருக்கும் பொழுது அதை கூட அவர்கள் கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு இந்த சமுதாயத்தின் உணர்வுகளை சீண்டி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எங்க சட்டம் இருக்கிறது? யார் இந்த மாதிரி வன்முறையாளர்களை தீவிரவாதிகளை உண்டாக்குகிறார்கள்? இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக பரவலாக செய்திகள் வந்த பிறகும் கூட அதை கண்டும் காணாமலும் அதை ஆதரிக்கக்கூடிய நிலையிலும் தான் அதிகார வர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி எல்லா சட்டங்களுமே குப்பை கூடைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. பாபர் மசூதி பிரச்சனையில எத்தனை சட்டமீறல் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலையும் சட்டமீறல்கள், ஒவ்வொரு இடத்திலையும் சட்டம் கீழே போட்டு விதிக்கப்பட்டது. சட்டத்தினுடைய வாசகங்கள் குப்பை கூடைக்கு அனுப்பப்பட்டன. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு உள்துறை அமைச்சராக மத்தியில் இருக்கக்கூடிய அத்வானி அவர்கள் மிகப்பெரிய ரவுடி கும்பலை திரட்டிக் கொண்டு சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் கரசேவை செய்வோம் என்று அறிவித்துவிட்டு இந்த பள்ளிவாசலை உலகறிய இடித்தார். அப்போது நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள்? இந்த நாட்டுடைய ராணுவம் என்ன செய்து கொண்டிருந்தது? இந்த நாட்டில் இருக்கிற போலீசார், காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் என்ன செய்தது? அவர்களை பிடித்து உதைத்திருக்க வேண்டாமா? அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திருக்க வேண்டாமா? சட்டத்திற்கு எதிராக நாங்கள் படை திரட்டி வருகிறோம் என்று நாட்டுக்கு எதிராக, சட்டத்துக்கு எதிராக படை நடத்தி வந்தவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களா இல்லையா? அதனால குழப்பம் இடிக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன? போலீஸுக்கு அதிகாரம் இல்லையா? ராணுவத்துக்கு அதிகாரம் இல்லையா? எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அன்றைக்கு சட்டத்துக்கு உடன்பட்டதாக இருந்திருக்கும். வேடிக்கை பார்த்தார்கள், இடிக்க விட்டார்கள், அதற்கு துணை செய்தார்கள். சில ராணுவ வீரர்கள் தாங்களும் கடப்பாறை எடுத்துக்கொண்டு இடித்தார்கள்.